திஸ்ஸ பிகாரை விவகாரத்தில் தமிழ் மக்களின் காணிகளை அவர்களுக்கு வழங்குவதே பிகாராதிபதிக்கு கௌரவம். பம்பலப்பட்டிய ஸ்ரீ சீவலி தேரர் தெரிவிப்பு. நாடு முழுவதும் 2 நிமிட மௌன அஞ்சலி. தாயகத்தில் உள்ள புத்த சின்னங்கள் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கம் முன்வைக்கும் குற்றச்சாட்டு. அரசாங்கத்தின் உண்மை முகம் வெளிப்பட தொடங்கியுள்ளதாக குற்றச்சாட்டு. நிவாரணம் வழங்கும் நடவடிக்கை 100% சரியாக நடைபெறவில்லை. உகண்டாவில் பதுக்கப்பட்டுள்ள ராஜபக்சக்களின் பணம் அனுரவை சீண்டும் நாமல். காவல்துறையை கருவியாக்கி ஊடகங்களை அச்சுறுத்துகிறது அரசாங்கம். சஜித் கண்டனம். பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவரைவு உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்துவேன். விஜயதாச ராஜபக்ச. கையெட்டியில் காணிகளை இழந்தவர்களுக்கு மாற்றுக்காணி அல்லது இழப்பீடு அமைச்சர் சந்திரசேகரன். முழு நாடுமே ஒன்றாக விசேட போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையில் 690 பேர் கைது. தொடர்பான விரைவான செய்திகள். திஸ்ஸ விஹாரையில் தமிழ் மக்கள் உரிமை கோரும் காணிகளை அவர்களுக்கே வழங்குவது தையிட்டி திஸ்ஸ விஹாராதிபதிக்கு கௌரவமாக அமையும் என பலப்பட்டிய ஸ்ரீ சீவலி தேரர் தெரிவித்தார். திஸ்ஸ பிகாரையில் தமிழ் மக்கள் உரிமை கூறும் காணியை அவர்களுக்கு விடுவித்துக் கொடுப்பதே பிகாராதிபதிக்கு ஒரு உண்மையான கௌரவமாக அமையும் என திஸ்ஸ பிகாரையின் பிகாராதிபதிக்கு அமரபுர ஸ்ரீ கல்யாண வம்ச நிகாயாவின் வட இலங்கையின் உப பிரதம சங்கநாயக்க பதவிக்கான பட்டய பத்திரம் மற்றும் கைவிசிறி ஆகியவற்றை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட சங்கைக்குரிய பலிப்பட்டிய ஸ்ரீ சீவலி தேரர் பௌத்த அலுவல்கள் அமைச்சர் பங்கேற்ற அந்த நிகழ்வில் உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்தார். மீண்டும் மாதத்துக்கு ஒரு தடவை அதுபோன்ற காணொலிகள் வெளிவராத நிலையில் திஸ்ஸ பிகாரை பிரச்சனையை எமது அமைச்சரும் இங்கே இருக்கிறார். எம்மால் தீர்க்க முடிந்தால் மிகவும் நல்லது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் 2 பக்கங்கள் உள்ளன. எனவே எம்மால் அந்த 2 தரப்பினருடனும் பேசி எமது பிகாரைக்கு தேவையான போதுமான காணியை வைத்துக் கொண்டு ஏனையவற்றை விட்டுக் கொடுக்கலாம். தானம் வழங்கல் என்பது பௌத்த தத்துவத்தில் உள்ள ஒரு விடயமாகும். அவ்வாறு எம்மால் விட்டுக் கொடுக்கக்கூடிய பகுதி ஏதேனும் இருந்தால் அதை கோரும் அந்த தமிழ் மக்களிடம் ஒப்படைத்து விட்டு இந்த பிரச்சனையை எம்மால் தீர்க்க முடிந்தால் நாயக்க பதவியை ஏற்ற நாளில் அது ஒரு பெரிய கௌரவமாக அமையும். திஸ்ஸ ரஜமகா விகாரை நிர்மாணிக்கப்பட்டுள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கூறி 2023ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தில் விகாரைக்கு அருகில் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தமிழ் மக்கள் சுமார் 14 குடும்பங்களுக்கு சொந்தமான சுமார் 100 பரப்பு 6.2 ஏக்கர் நிலத்தை இராணுவம் பலவந்தமாக கையகப்படுத்தி திஸ்ஸ விகாரை நிர்மாணித்துள்ளதாக குற்றம் சுமத்துகின்றனர். கிமு 3ஆம் நூற்றாண்டு வரையிலான வரலாற்றை கொண்ட இந்த விகாரை தேவநம்பிய திஸ்ஸ மன்னனால் நிர்மாணிக்கப்பட்டதாக வரலாற்று குறிப்பு உள்ளது என இராணுவம் தெரிவிக்கின்றது. காங்கேசன்துறை வரலாற்று சிறப்புமிக்க திஸ்ஸ விகாரையின் புனரமைக்கப்பட்ட விகாரையின் தூபியை புண்ணிய உற்சவம் 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி நடைபெற்றதாக 2023 ஏப்ரல் 29ஆம் தேதி இலங்கை இராணுவம் தனது உத்தியோகபூர்வ இணையதளத்திலும் குறிப்பிட்டுள்ளது. சுனாமி மற்றும் பல்வேறு பேரிடர்களில் மரணித்தவர்களை நினைவு கூறும் வகையில் இன்று காலை 9:25 மணி முதல் 9:27 மணி வரை நாடு முழுவதும் 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. 35,000க்கும் மேற்பட்ட உயிர்களை பலிகொண்ட சுனாமி ஏற்பட்டு இன்று 21 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. மரணித்தவர்களையும் காணாமல் போனவர்களையும் நினைவு கூறும் தேசிய பாதுகாப்பு தினத்தின் முக்கிய நினைவு தினம் இன்று காலையில் உள்ள பரலிய சுனாமி நினைவு சின்னத்தில் நடைபெற்றது. இந்த ஆண்டுக்கான தேசிய பாதுகாப்பு தினம் நிகழ்வுக்காக டித்பா சூறாவளியால் நாட்டில் ஏற்பட்ட சமூக மற்றும் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு மாவட்ட அளவில் மத அனுஷ்டானங்களும் இடம்பெற்றது. இந்த பேரிடரில் 5,000க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயினர். மேலும் பில்லியன் கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் அழிக்கப்பட்டன. இலங்கையில் சுனாமி ஏற்படுத்தக்கூடிய வகையிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஏதேனும் தகவல் கிடைத்தால் அனர்த்த முகாமைத்துவ மையம், வானிலை ஆய்வுத்துறை அல்லது புவியியல் மற்றும் சுரங்க பணியகத்தை தொடர்பு கொள்வதன் மூலம் அதை உறுதிப்படுத்தலாம். அனர்த்த முகாமைத்துவ மையத்தின் அவசர தொலைபேசி எண் 117 24 மணி நேரமும் பொதுமக்களின் தகவல்களுக்காக இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தாயகத்தில் காணப்படுகின்ற எந்த புத்த சின்னங்களும் சிங்கள புத்த மதத்திலிருந்து தோன்றியவை அல்ல. அவை அனைத்தும் பண்டைய தமிழ் புத்த மரபின் மீதமுள்ள சாட்சிகள் என தமிழர் தாயக வழிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார் தெரிவித்தார். வவுனியா பிரதான தபாலகத்துக்கு அருகாமையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் நேற்று மேற்கண்டவாறு குறிப்பிட்டனர். காணாமலாக்கப்பட்டோர் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை கூறுவதாக தெரிவித்து அவர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். சிங்கள இன அடையாளம் உருவாக்கப்படுவதற்கு முன்பே இந்த தீவில் தமிழர்கள் வாழ்ந்தனர். இந்த தீவு தமிழ்நாட்டுடன் இணைந்த தமிழகம் என்ற பரந்த நாகரிக பரப்பில் ஒரு பகுதியாக இருந்தது.
சங்ககாலம் முதல் சைவ தமிழர்களும் தமிழ் புத்தர்களும் இந்த தீவில் நாகரிக வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தனர். தமிழ் புத்த மதம் ஒரு இன அடையாளம் அல்ல, இது ஒரு தமிழ் பண்பாடு மற்றும் ஆன்மீக மரபு. பின்னர் மத நிறுவனங்களில் ஏற்பட்ட ஒழுக்க சீர்கேடுகள் மற்றும் அரசியல் தலையீடுகளால் பல தமிழ் புத்தர்கள் மீண்டும் சைவத்துக்கு திரும்பினர். 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் வட இந்தியர்கள், வணிகர்கள், இயக்கர் மற்றும் நாகர் குழுக்கள் மேலும் சில தென்னிந்திய வணிகர் குழுக்கள் இணைந்து பின்னர் சிங்கள புத்த அடையாளம் சிங்கள மொழியும் உருவானது என்பது வரலாற்று ஆய்வுகளில் பதிவில் செய்யப்பட்டுள்ளது. இன்று தமிழ் தாயகத்தில் காணப்படும் எந்த புத்த சின்னங்களும் சிங்கள புத்த மதத்திலிருந்து தோன்றியவை அல்ல. அவை அனைத்தும் பண்டைய தமிழ் புத்த மரபின் மீதுள்ள சாட்சிகள். கந்தரோடையின் சிறிய விகாரை அதற்கான தெளிவான எடுத்துக்காட்டாகும். போர்த்துகீசுகள் வரும் வரை இந்த தீவில் வடக்கு கிழக்கு பகுதியில் தமிழர்கள் அரசர்கள் ஆட்சியில் இருந்தது. சங்கிலிய மன்னன் ஆட்சி அதற்கான வரலாற்று சாட்சி. வரலாற்றிலும் சட்ட ரீதியாகவும் இந்த நிலம் தமிழருக்கு சொந்தமானது. வன்னி பந்தலில் உள்ள தாய்மார்களிடம் இருந்து 3231 நாட்கள் வவுனியா காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் மற்றும் குடும்பங்கள் ஏனையின் நெடுஞ்சாலையில் வவுனியா நீதிமன்றத்துக்கு அருகில் உள்ள சாலையோர வன்னி பந்தலில் எங்கள் அமைதியான போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். 2025 டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் தினம் அன்று எங்கள் போராட்டம் 3231 நாட்களை எட்டுகிறது. எங்கள் குரல்கள் எங்கள் அன்பான குழந்தைகள் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, எதிர்காலத்தில் இந்த தமிழ் குழந்தையும் இதே துயரத்தை கண்டுகொள்ளக் கூடாது என்பதற்காகவும் நாங்கள் தினமும் துக்கத்துடன் மட்டுமல்ல உறுதியுடனும் கூடுகிறோம். நீதி கோருவதற்காகவும் தமிழ் இறையாண்மைக்கு சர்வதேச ஆதரவை கோருவதற்காகவும் எதிர்கால இன அழிப்பு மற்றும் அழிவுகளிலிருந்து எமது மக்களை பாதுகாக்கவும் நாங்கள் இங்கு நிற்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் தெளிவாக கூறுகிறோம், எங்களுக்கு 13வது திருத்தச் சட்டம் வேண்டாம். அரசாங்கத்தின் உண்மை முகம் வெளிப்பட தொடங்கியுள்ளதாக இலங்கை உழைக்கும் பத்திரிகையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஊடக நிறுவனங்களின் ஒளிபரப்பு அனுமதிகளை ரத்து செய்ய மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் பேச்சு சுதந்திரத்தையும் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தையும் மட்டுமல்லாது ஊடக சுதந்திரத்தையும் கடுமையாக ஒடுக்கின்ற செயலாகும் என தெரிவித்துள்ளது. இலங்கை உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவித்துள்ளது. அரசுடன் தொடர்புடைய தரப்பொன்றின் கஞ்சா செய்தியொன்று தொடர்பான செய்தியொன்றை அடிப்படையாக கொண்டு தனியார் ஊடக நிறுவனத்தின் ஒளிபரப்பு அனுமதியை ரத்து செய்யுமாறு போலீசார் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளமை சங்கத்தின் கடும் கண்டனத்துக்கு உள்ளாகியுள்ளது என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் அம்புலுவாவ உயிரியல் பல்வகமை தொகுதி தொடர்பில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி மற்றும் ஊழல் விவகாரங்களை வெளிச்சம் போட்டு காட்டியமைக்கு எதிராக பத்திரிகையாளர் தருந்து ஜெயவர்தனவை கம்பளை போலீஸ் நிலையத்தில் இன்று முன்னிலையாகுமாறு அறிவித்துள்ளதாகவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் வெறும் தகவல் சேகரிப்புக்கானவை அல்ல, அரசின் கட்டுப்பாட்டுக்கு அடங்காத பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்களை குறிவைத்து மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத அடக்குமுறையாகும் என சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. தவறான செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தால் அதற்காக செயல்பட ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டபூர்வ நடைமுறைகள் உள்ள நிலையில் போலீசார் இவ்வாறு நேரடியாக தலையிடுவது போலீஸ் ராஜ்யத்தின் அறிகுறியாகும் என அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசின் கடந்த 15 மாத காலப்பகுதியை மதிப்பாய்வு செய்துள்ள உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கம் சுதந்திரத்தின் ஆட்டுத்தோலை போத்திக் கொண்டு ஆட்சிக்கு வந்த அரசு தற்போது தனது உண்மையான ஊனாய் முகத்தை வெளிப்படுத்த தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இயற்கை அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் நடவடிக்கை 100% சரியாக நடைபெறவில்லை என விவசாயம், கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த தெரிவித்தார். நிவாரணம் வழங்கும் சில விடயங்களில் 100% முழுமையாகவே வேலை நடைபெறுகிறது என தம்மால் கூற முடியாது என தெரிவித்துள்ளார். எனினும் இயற்கை அனர்த்த நிலைமை காரணமாக நாட்டில் உணவு தட்டுப்பாடு உருவாகும் அளவுக்கு எந்தவொரு கடுமையான பாதிப்பும் ஏற்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். கண்டி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற சந்திப்பொன்றின் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். அதன்படி எதிர்காலத்திலும் உணவு தட்டுப்பாடு ஏற்படாது என தெரிவித்துள்ளார். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 25,000 ரூபாய் வழங்கும் பணிகள் தற்போது நிறைவடையும் கட்டத்தில் உள்ளதாகவும், ஆனால் 50,000 நிவாரணத் தொகையை வழங்கும் போது சில சிக்கல்கள் எழலாம், அது இயல்பான விடயம் என அமைச்சர் தெரிவித்தார். பொருட்கள் வழங்குவதற்காக 50,000 ரூபாய் நிவாரணத் தொகை தொடர்பில் பல்வேறு பிரச்சனைகள் எழுவதாகவும், சிலருக்கு அந்த தொகையை வழங்க வேண்டுமா என்ற கேள்வியும் உருவாகின்றதாக அவர் தெரிவித்தார். சிலர் அரசு அதிகாரிகளுக்கு அனர்த்தம் ஏற்படவில்லை, தங்களுக்கு மட்டுமே அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது என்ற மனநிலையுடன் சிந்திப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆனால் இந்த பாதிப்பு பொதுவாக அனைவரையும் பாதித்துள்ளது என வலியுறுத்தியுள்ளார். ஆனால் இந்த வேலை 100% முழுமையாகவும் பூரணமாகவும் நடைபெறுகின்றது என கூற நான் தயாரில்லை என அமைச்சர் KD லால்காந்த மேலும் தெரிவித்தார். உகண்டாவில் ராஜபக்சக்களால் பதுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்ட டொலரை அனூர் அரசாங்கம் ஏன் இன்னமும் மீட்கவில்லை என மொட்டுக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசாங்கத்தினர் ராஜபக்சக்களின் நிதி உகண்டாவில் பதுக்கப்பட்டுள்ளது என தொடர்ச்சியாக கூறி வந்தனர். ஆனால் இதுவரை அந்த நிதியை மீட்கவில்லை. அரசாங்கத்தால் குறிப்பிடப்பட்ட நிதியை மீட்பதற்கு அனைத்து ஒத்துழைப்புகளையும் நாங்கள் வழங்குவோம். அந்த டொலரை மீட்பதற்கு பொருத்தமான காலமாக இக்காலமே அமைந்துள்ளது. இதற்காக சத்திய கடதாசிகளை வழங்கவும் தயாராக உள்ளேன். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து செயற்படுவது இந்த இரு கட்சிகளின் தனிப்பட்ட விருப்பம். ஆனால் நாட்டின் ஜனநாயகம் பேணப்படுவதற்கு இந்த இணைவு அவசியமானது. இணைந்து செயல்பட வேண்டிய இடங்களில் எதிரணியாக நாமும் இணைந்து செயற்படுவோம் என தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவியில் மாற்றம் அவசியம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய தலைவர் நிமல் பால டிசில்வா தலைமையில் கட்சியை கட்டியெழுப்ப முடியாது என அவர் சுட்டிக்காட்டினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியானது 3 அணிகளாக பிளவுபட்டிருந்தன. நிமல் பால டிசில்வா அணி, தியாசரி தரப்பு மற்றும் மைத்ரி குழு என பிரிந்து செயல்பட்டு வந்தனர். இந்த நிலையில் நிமல் பால டிசில்வா அணியும் மைத்ரி தரப்பும் இணைந்துள்ளன. இதனை அடுத்து விஜயதாச ராஜபக்சவுக்கு உபதலைவர் பதவி வழங்கப்பட்டது. எனினும் நான் தான் கட்சியின் சட்டபூர்வமான செயலாளர் என தெரிவித்து தியாசரி ஜெயசேகர குறிப்பிட்டு வருகிறார். விஜயதாச ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட நியமனத்தை சவாலுக்குட்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் தலைமை பதவியில் மாற்றத்தை வலியுறுத்தியுள்ளதாக தியாசரி ஜெயசேகர தெரிவித்தார். கிராமிய மட்டத்தில் சுதந்திர கட்சி விழுந்துள்ளது. தலைமைத்துவ மாற்றமின்றி அதனை கட்டியெழுப்ப முடியாது என தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் கருத்து சுதந்திரத்திற்கு முட்டுக்கட்டியிட்டு நாட்டை ஒரு சர்வாதிகார ஆட்சியை நோக்கி கொண்டு செல்ல முயற்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். ஊடக சுதந்திரம் மீதான அரசாங்கத்தின் அழுத்தம் குறித்து இன்று விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டு அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஒரு ஜனநாயக நாட்டின் 4 முக்கிய தூண்களாக சட்டவாக்கம், நிறைவேற்று அதிகாரம், நீதித்துறை மற்றும் ஊடகம் ஆகியவை விளங்குகின்றன. ஆனால் தற்போதைய அரசாங்கம் காவல்துறையை கருவியாக பயன்படுத்தி மக்களின் ஜனநாயக உரிமைகளையும் காவல்துறையில் பணிபுரியும் அதிகாரிகளின் உரிமைகளையும் மீறி வருவதாக குறிப்பிட்டார். நாட்டின் உண்மையான தகவல்களை அறிந்து கொள்ளுகின்ற மக்களின் உரிமையை பறித்து ஒரு காவல்துறை அரசை உருவாக்க அரசாங்கம் முயல்கிறது. சுதந்திர ஊடகங்கள் தங்களின் கருத்துக்களை ஆதாரங்களுடன் முன்வைத்தாலும் அதனை தடுத்து ஊடகங்களை ஒடுக்க காவல்துறையை பயன்படுத்துவது ஜனநாயகத்துக்கு எதிரானது என சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். மக்களின் ஆணை சர்வாதிகாரத்துக்கானது அல்ல. மக்களின் அமைதியான பெரும்பான்மையினரின் குரலாக சுதந்திர ஊடகங்கள் விளங்குகின்றன. அவற்றை ஒடுக்குவதென்பது சர்வாதிகார ஆட்சிக்கு வழிவகுக்கும் செயலாகும். மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு வழங்கிய ஆணை சர்வாதிகாரத்தை நிலைநாட்டவோ அல்லது ஒரு காவல்துறை அரசை உருவாக்கவோ வழங்கப்பட்டது அல்ல என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கம் காவல்துறையின் சுதந்திரமான செயற்பாடுகளில் தலையிடுவதால் அதிகாரிகளால் நடுநிலையாக பணியாற்ற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. அரசியல் தலையீடுகளின்றி பணியாற்றும் உரிமை காவல்துறையினருக்கு மறுக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். உண்மை தகவல்களை வெளிப்படுத்தும் ஊடகங்களின் உரிமை பறிக்கப்படுவது 220 லட்சம் மக்களின் உரிமையை மீறுவதற்கு சமமாகும். தற்போது உள்ளூராட்சி மன்றங்களில் பாதீட்டு வாக்கெடுப்புகளிலும் அரசாங்கத்தின் சர்வாதிகார தலையீடுகள் காணப்படுவதாகவும், குறிப்பாக நீர்கொழும்பு மற்றும் கொரோனா ஆகிய பகுதிகளில் இத்தகைய சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நீதியமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவரைவு சட்டமானால் தனிமனித சுதந்திரம் பாரிய அச்சுறுத்தலுக்குள்ளாகும் எனவும் தற்போது வெளியிடப்பட்டுள்ள சட்டவரைவை உயர் நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்துவேன் என்று ஜனாதிபதி சட்டத்திரணி விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார். நீதியமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து ராஜ்யத்தை பாதுகாக்கும் சட்டவரைவு தொடர்பில் வினவிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ஜிஆர் ஜெயவர்தனவின் ஆட்சி காலத்தில் யுத்த சூழலை கருத்தில் கொண்டு பயங்கரவாத தடைச் சட்டம் தற்காலிக ஏற்பாடாகவே இயற்றப்பட்டது. 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்த பின்னர் பயங்கரவாத தடைச் சட்டம் அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டது. ஆட்சியாளர்கள் தமது அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் எதிர்கால அரசியலுக்காகவும் பயங்கரவாத தடைச் சட்டத்தை தவறாக பயன்படுத்தினார்கள். இதன் பின்னர் பயங்கரவாத தடைச் சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் எதிர்ப்புகள் எழுந்தன. பயங்கரவாத தடைச் சட்டத்தை ரத்து செய்வதாக நாங்கள் மக்களுக்கு வாக்குறுதி வழங்கினோம். அதற்குரிய நடவடிக்கைகளை வெளிப்படையாக முன்னெடுத்தோம். 2015 முதல் 2019 உயிர்த்த குண்டு தாக்குதல் சம்பவம் இடம்பெற்று வரை பயங்கரவாத தடைச் சட்டம் அமுல்படுத்தப்படவில்லை. அதனைத் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த கோட்டபாய ராஜபக்ச பயங்கரவாத தடைச் சட்டத்தை நீக்குவதற்கு பெரிதும் அக்கறை கொள்ளவில்லை. 2022ஆம் ஆண்டு இடைக்கால அரசாங்கத்தின் நீதியமைச்சராக பதவியேற்றேன். அதன் பின்னர் ஜனாதிபதி சட்டத்தரணி நெரின் புள்ளே ஜனாதிபதி சட்டத்தரணி நளின் இந்திரதிஸ்ஸ தலைமையில் குழு ஒன்றை நியமித்து பயங்கரவாத தடைச் சட்டத்தை நீக்குவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டோம்.
இதற்கமைய பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்துக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி உயர்நீதிமன்றம் சென்றது. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றாக புதிதொரு சட்டத்தை உருவாக்கக்கூடாது என கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். நாங்கள் முன்வைத்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்தை கொழும்பில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகளும் ஏற்றுக்கொண்டார்கள். சிவில் அமைப்பினரும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் தேசிய மக்கள் சக்தியும் இலங்கை தமிழரசு கட்சியும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பின்னர் இந்த சட்டவரைவு தேசிய பாதுகாப்பு தொடர்பான பாராளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுவில் ஆராயப்பட்ட போது தேசிய மக்கள் சக்தியினரும் இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்களும் எதிராகவே வாக்களித்தனர் என தெரிவித்துள்ளார். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதனை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு பதிலளிக்க தயாராகவே உள்ளேன். பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவரைவு சட்டமானால் அரசியலமைப்பில் உத்தாக்கப்பட்டுள்ள தனிமனித சுதந்திரம் பாரிய அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும். இந்த சட்டவரைவை உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்துவேன் என தெரிவித்தார். கடற்கரையில் கட்டப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டிடங்களை இடித்து தள்ளுவதற்கு பதிலாக அபராதம் விதிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசுக்கு மில்லியன் கணக்கான ரூபாய் அபராதம் விதிக்கும் வகையில் கடலோர பாதுகாப்பு சட்டம் திருத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டம் ஜனவரி 2026 முதல் நடைமுறைக்கு வர உள்ளது. சட்டமா அதிபரினால் அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதன்படி சுனாமி பேரழிவுக்கு பின்னர் கட்டுமானம் தொடர்பாக நடைமுறையில் இருந்த சட்டத்தில் மாற்றமில்லை. முன்மொழியப்பட்ட சட்ட திருத்தத்தில் வேளாண் அனுமதி வழங்கும் திட்டம் உருவாக்கப்படும் என கடலோர பாதுகாப்பு மற்றும் கடல்வள முகாமைத்துவ திணைக்களம் தெரிவித்துள்ளது. சுற்றுலாத்துறையின் விரிவாக்கம் மற்றும் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானம் தொடர்பான சட்டம் முறையாக செயல்படுத்தப்படாததால் 100 மீட்டர் வரம்பு நடைமுறை கைவிடப்பட்டுள்ளது. இதனாலே சட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்படுகின்றன. கடற்கரையில் சுமார் 1600 சட்டவிரோத கட்டுமானங்கள் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தையிட்டி தேச விகாரியால் காணிகளை இழந்த பொதுமக்களுக்கு மாற்று காணிகளை பெற்றுக் கொடுப்பது அல்லது இழப்பீடுகளை பெற்றுக் கொடுப்பது எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். தையிட்டு தேச விகாரை தனியார் காணிகளில் அமைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் ஏற்கின்றோம். ஆனால் குறித்த விகாரை எமது ஆட்சி காலத்தில் அமைக்கப்படவில்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் அரசாங்கம் என்ற வகையில் குறித்த பிரச்சனையை நீடிக்காமல் முடிவுறுத்தவே எதிர்பார்க்கின்ற நிலையில் விகாரைக்காக காணிகளை இழந்த மக்களுக்குரிய மாற்று காணிகளை வழங்குவது அல்லது தற்போதைய சூழ்நிலைக்கேற்ற அவர்களுக்கான இழப்பீடுகளை பெற்றுக் கொடுப்பது எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு. இழப்பீடு அல்லது மாற்று காணிகளை வழங்குவதற்கு கூட இத்தனை பேரிடம் ஆவணங்கள் சரியாக இருக்கின்றது என்பது ஒருபுறம் இருக்க, குறித்த பிரச்சனையை அரசியல் ரீதியாக மாற்றிக்கொண்டு செல்கிறார்கள். நாட்டின் மூவினங்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நமது அரசாங்கம் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் மதம் மற்றும் இனங்களுக்கு இடையில் மோதல்களை உருவாக்க முயற்சிக்க கூடாது. ஆகவே அரசாங்கம் திடமான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது. தையிட்டு தேச விகாரைக்கு காணிகளை இழந்த மக்களுக்கு இழப்பீடு அல்லது மாற்று காணிகள் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய நாடு முழுவதும் போதைப் பொருளை தடுக்க முழு நாடுமே ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின் கீழ் போலீஸ் மாதிபரின் அறிவுறுத்தலுடன் இலங்கை போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொடர்ச்சியான போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளின் போது பலர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. அதன்படி நேற்று வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளுக்கு அமைய 158 கிராம் கரோயின், 531 கிராம் ஐஸ், 4 கிலோகிராம் 919 கிராம் கஞ்சா, 15,794 கஞ்சா செடிகள், 11 கிராம் குஸ்ரக போதைப் பொருள், 56 கிராம் ஹசீஸ் ரக போதைப் பொருள், 210 போதை மாத்திரைகள், 35 கிராம் 130 மில்லி கிராம் மதன மோதகம் மற்றும் 124 கிராம் மாவா போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டன. அதே நேரம் குறித்த போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய 691 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தடுப்பு காவல் உத்தரவு பெற்ற 13 பேர் கைது செய்யப்பட்டனர். அத்துடன் 696 சோதனைகள் நடாத்தப்பட்டுள்ளதுடன் 2 மறுவாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சுனாமி பேரவலத்தின் 21வது ஆண்டு நினைவு தினம் இன்று வவுனியாவில் அனுஷ்டிக்கப்பட்டது. பூந்தோட்டத்தில் அமைந்துள்ள இலங்கையின் முதலாவது சுனாமி நினைவு ஆலயத்தில் பூந்தோட்டம் நரசிங்கர் ஆலயத்தின் ஏற்பாட்டில் நினைவு கூறப்பட்டதோடு திட்பா புயல் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இதன்போது நினைவு கூறப்பட்டது. வன்னி பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்கவினால் சுனாமி பேரவலத்தில் உயிர்நீத்தவர்களுக்கான அஞ்சலி சுடர் ஏற்றப்பட்டதோடு திட்பா புயலினால் உயிர்ந்தவர்களுக்கான அஞ்சலி சுடரினை வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் ஏற்றி வைத்தார். இதனையடுத்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதோடு நினைவு தூபிக்கு மலர் மாலை மற்றும் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேவேளை அங்கு கலந்து கொண்டவர்களால் அஞ்சலி தீபம் ஏற்றப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்நகலரையின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglare.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.